புலிப்பாணி ஐயா அவர்கள். எனக்கு வந்து புலிப்பாணி எப்படி இருக்கான்னு தெரியாது. ஆனால் புலிப்பாணின்னு அவர் பேரை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா, நம்மளோட சித்தர் புலிப்பாணி அவர்கள் இப்படி தான் இருப்பார். எப்படி சிவாஜின்னா நம்ம வந்து கர்ணன் இப்படி தான் இருப்பாருன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கிறோமோ, புலிப்பாணி சித்தர் அப்படின்னு எனக்கு ஐயா மோகன் தான் ஞாபகம் வரும். அவர் புலிப்பாணின்னு பேர் அது பார்த்ததுக்கு நானே புலிப்பாணி பாடலில் பார்த்து படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அதெல்லாம் கவிதையாக இருக்கும் அப்படின்னு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன். அப்போ ஐயா வந்து புலிப்பாணி பாட்டெல்லாம் சரளமாக பாடுறதை பார்த்து எனக்கு ஒரு அந்த புலிப்பாணி சித்தர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. ஐயா அவர்கள் புலிப்பாணி சித்தர் ஐயா அவர்கள் இன்றைக்கி எதிரடி நட்சத்திரத்தை பற்றி சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்த மேடையை சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கும் கன்னியப்பன் சார் அவர்களுக்கு முதல் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது கருத்தரங்கு முறை தொடர்ந்து வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்ருக்காரு. ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லி, மற்றும் எனது ஜோதிட சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய உரையை கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி, இப்போது ஒரு சில விஷயங்கள் ஒரு 10 நிமிஷம், அதாவது எல்லா சப்ஜெக்டும் பேசியாச்சு, இருந்தாலும் திருப்பி அதுக்காக தான் வரணும். இப்போ எதிரடி நட்சத்திரங்கள் அதை பற்றி ஏதோ கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் சில விஷயங்கள் பேசிட்டு என்னுடைய உரையை முடிக்கலான்னு இருக்கிறேன். இப்போ வந்து எதிரடி நட்சத்திரங்கள் அப்படின்னா எல்லா கிரகங்களுக்குமே எதிரடி நட்சத்திரங்கள் இருக்குது. எல்லா கிரகங்களுக்குமே. இப்போது சூரியனுக்கு பார்த்திங்கன்னா 5, 7, 8, 10, 12, 14, 15, 18, 21, 22, 23, 27 இந்த மாதிரி 12 நட்சத்திரங்கள். அதாவது சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுக்கு இப்போ சொன்ன நம்பர். இது சந்திரன் பார்த்திங்கன்னா 3, 5, 7, 8, 12, 18, 24. இப்போ மற்ற எல்லாத்துக்குமே இருக்குது. இதை மட்டும்தான் வெரி இம்பார்ட்டண்டாக எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா, பொருத்தம் பார்க்குறதுக்காக இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தையும் சந்திரனுடைய நட்சத்திரத்தையும் பொருத்தம் பார்க்குறதுக்காக வெரி இம்பார்ட்டண்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, இப்போ ராசி பொருத்தம் சூரியன் கூட எடுத்தால் கூட இப்போ ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம். இப்போது ஆணுடைய ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதை வச்சு தான் முடிவு எடுக்கிறோம். அதாவது பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த சூரியனுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் எதிரடி நட்சத்திரமாக வருகிறதோ அந்த நட்சத்திரம் அந்த ஆணுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை கூட கொஞ்சம் மேலோட்டமாக எடுத்தால் கூட இந்த சந்திரன் வந்து நம்ம ரொம்ப மிக முக்கியமாக பார்க்கணும். சந்திரனை இப்போ பெண்ணுடைய சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு என்ன நட்சத்திரமோ எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஜென்ம நட்சத்திரம். அதுக்கு ஒரு 7 நட்சத்திரங்கள் ஒரு எதிர்மறையான நட்சத்திரங்களாக இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெண் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கூட அந்த சந்திரன் இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரம், 18வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம் எது வருகிறதோ அந்த நட்சத்திரம் ஒரு ஆணுக்கு வந்தால் எடுக்கக்கூடாது. அதுதான் எதிரடிய ஒரு எதிர்ப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு திசை நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த திசை வந்து நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு எதிரடி நட்சத்திரத்தில் இருந்தால், அதாவது சூரியனு கூட விட்டுருங்க, சந்திரன் தான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரமாக எடுக்கிற எப்பவுமே அந்த சந்திரனுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு நம்மளுடைய 7 நட்சத்திரங்கள் எதிரடியாக வருகிறது. அந்த எதிரடியாக வரக்கூடிய நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்கள் எப்போ திசை நடத்துகிறதோ அந்த திசை பெயராக தான் முடிகிறது. அப்போ நாம் என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உஷாராகிடணும். அடுத்த திசை நம்ம இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது, இப்போ ஏதோ எதிரடி நட்சத்திரத்தில் மாட்டிய கிரகத்தினுடைய ஆதிக்கம் வருகிறது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானை மாற்றிக்கலாம், எதை புதுசாக எதை உருவாக்க வேண்டாம், இருக்கிறத வச்சு அதுக்குன்னு நம்ம கையை கட்டி உட்கார முடியாது, இருக்கிறத வச்சு எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ எல்லாத்துக்குமே இப்போது சிம்பிளாக அதாவது பொருத்தம் பார்க்கும்போது சிம்பிளாக பார்க்குறோம், அவ்வளோதான். என்னுடைய நட்சத்திரத்துக்கு எதிரடி நட்சத்திரமாக 7 நட்சத்திரங்கள் வருகிறது. அந்த 7 நட்சத்திரங்களில் ஆணுடைய நட்சத்திரம் வந்தால் நாம் பொருத்தம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான. அதை மட்டும் பண்ணால அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத பற்றி அதை பற்றி கொஞ்சம் பேசிடலாம். அதாவது ஐயா கூட சொல்லியிருந்தாங்க, நான் வந்து முதல்ல பிரித்ததே நான் தான். அதாவது சந்திராஷ்டமங்கிறது 2.25 நாள், அதாவது 54 மணி நேரம் அப்படிங்கிறத அந்த காலத்துலேருந்து இப்போ காலேருந்து பார்த்துக்கிறாங்க. டெய்லி வந்து 2.25 நாளைக்கு வந்து சந்திராஷ்டம் போட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்டார் மாறி வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம்னா இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்கு மத்தியானம் வரைக்கும்.
ஏன் அப்படி ப்ராக்கெட் போட வேண்டியதில்லை? அங்கே ஸ்டார் மாதிரி இல்லை. அசுவினி வந்தால் அப்புறம் பரணி வருது, அப்புறம் கிருத்திகை வருது. அப்போது ஒரு நட்சத்திரத்துக்கு 6 மணி நேரம் தான். இப்போ மேச ராசியில் அசுவினி 1, 2, 3, 4 பாதம் ப்ளஸ் பரணி 1, 2, 3, 4 பாதம் மற்றும் கிருத்திகை முதல் பாதம் அடங்கிய மேச ராசியில் 9 பாதங்கள் இருக்கிறது. இந்த 54 மணி நேரத்தை 9 டிவைட் பண்ணோம்னா வெறும் 6 மணி நேரம் தான் வரும். இதுவே இன்னும் சுருக்கியிருக்கிறேன். 108 நிமிஷமாக பண்ணியிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறது 108 நிமிஷம் தான். அதை கிளியராக கண்டுபிடிச்சோம்னா அதை தவிர மீதி நேரமெல்லாம் நாம் எந்த ஒரு வேலையாக்கோ எடுத்து செய்யலாம். அப்போது இப்போ சந்திராஷ்டமத்தில் கூட ஒரு நல்லது நடக்குது. அது எப்படி? சந்திராஷ்டமத்தன்னைக்கு யாருமே வெளியே வர்றதில்லை, ஆனால் நல்லது நடக்குது. அப்போ சரி, அது பலன் எப்படி எடுக்கிறது? இப்போ ஒருத்தருக்கு லக்கணம், ஒரு உதாரணமாக லக்கணமாக சொல்லிடுறேன். இப்போ கும்ப லக்கணம்னு வச்சுங்க, ராசி தனுசு ராசி. யார் வருவார் 8வது ராசியில்? சந்திரன் தான் வருவார். 8வது ராசியில் சந்திரன் தான் வருவார். இது நுட்பமானது. நான் பார்த்தது அந்த அன்னைக்கு தான் உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லிக்கிறேன். கரெக்டாக அந்த அன்னைக்கு தான் வந்தது. எந்த ஒரு வேலையிலும் எடுத்தாங்கன்னா அந்த அன்னைக்கு தான் உங்களுக்கு வெற்றியே நடக்குது. எப்படி? இந்த லக்கண புள்ளியை கரெக்டாக எடுத்துங்க. அதாவது என்ன சொல்லிக்கிறேன், ஒரு ஆண் ராசியாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, இப்போ தனுசு ராசியில் ஒருத்தர் மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, போராடமாக இருந்தாலும் சரி, உத்திராடம் முதல் பாதமாக இருந்தாலும் சரி, கும்ப லக்கணத்தில் அவிட்டம் 3, 4ஆக இருந்தாலும் சரி, சதயம் 1, 2, 3, 4ஆக இருந்தாலும் சரி, பூரட்டாதி 1, 2, 3ஆக இருந்தாலும் சரி. இப்போது கடக ராசியில் இந்த லக்னாதிபதியோட நட்சத்திரம் முக்கியமான பாயிண்ட். லக்கணம் ராசி 2 சொல்லியாச்சு. தனுசு ராசிக்கு 8வது வீடு சந்திரன், அங்கே தான் அவங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். ஆனால் அந்த அன்னைக்கு நல்லது நடக்குது. எப்படி? இந்த கும்ப லக்கணத்தினுடைய அதிபதி யாருன்னு கேட்டால் சனி பகவான். அவருடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசியில் இருக்குது. அந்த கடகத்தில் சந்திரன் பயணிக்கும் போது மட்டுமல்ல, எந்த ஒரு கிரகங்கள் பயணித்தாலும், கோச்சார கிரகங்கள் ராகு கேதுவோ சனியோ இல்லை செவ்வாய் பகவானில் இப்போ போகிறாரு. போனால் 6 மாதத்துக்கு வெளியே வரமாட்டார். எப்பவுமே வருஷம் கடகராசிக்குள்ளே போனால் அவ்வளோ பிரியம் அவருக்கு. கடகராசி மேலே செவ்வாய்க்கு அவ்வளோ பிரியம். 6 மாதம் எப்போப்பா வெளியே வருவார்னா வரவே மாட்டார். இது மாதிரி அந்த ஒரு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8வது ராசியில் கூட ஒரு சிறப்பான ஒரு புள்ளிகள் இருக்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் வேணால் மேட்ச் பண்ணி பாருங்கள். யாருடைய லக்கணமாக இருந்தாலும் கூட ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த லக்கணம் புள்ளி வருதா, வந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறோம். நேற்றுக்கு நினைக்கல, இன்றைக்கி கிடைச்சது, நேற்றுக்கு நைட்டு கூட நினைக்கல, இப்போ அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்புறம் இன்னொன்று, அடுத்தது பார்த்திங்கன்னா எதிரடி நட்சத்திரங்களை பற்றி அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அது இல்லாமல் யோகி அபயோகி இதில் நான்லாம் கணக்கெல்லாம் போட்டு கிளியராக வச்சுருக்கேன். எல்லாம் போர்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் டைமிங் பார்த்தாது. எல்லா பக்கம் பண்ணியாச்சு. இப்போ போர்டு இருந்தால் கூட ஒரு சிம்பிளாக கூட போட்டு காட்டுவேன். இப்போ இதை விட ஒரு முக்கியமானது யோகி அவயோகி. இந்த யோகி அவயோகி எதுக்கு எடுக்கிறோம்னா, ஒரு கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியமாக எடுக்கிறோம். ஒரு ஃப்ரெண்ட்டை யோகியினுடைய நட்சத்திரம் ஒன்று வருது, அவயோகி நட்சத்திரம் ஒன்று வரும். மனுஷனாக பிறந்தால் எல்லா ஜாதகத்துக்கும் வரும். யார் ஜாதக நோட்டில் எழுதி வைக்கிறதில்ல. சாமுக்கோ இந்த மாதிரி சில ஆப்புகள் மட்டும் இருக்குது. எந்த ஜாதகத்திலும் யோகி அவயோகி எழுதியிருக்காங்களா? யோகம் இந்த யோகம் அவ்வளோதான். கரணம் இது, யோகம் இது, அவ்வளோதான். யோகி அவயோகி யாராவது ஜாதகத்தில் கையில் எழுதியிருக்காங்களா? நான் எழுதியிருக்கேன். அந்த காலத்துலேருந்து 42 வருஷத்துக்கு பேக்லேருந்து எழுதியிருக்கேன். அப்போ எனக்கு 15 வயசு, இப்போ 62. அப்போ இருந்தே 84லேருந்தே இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, யோகிங்கிறது நமக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவர். யோகம்ட்டு ஒரே வார்த்தையில் போயிடக்கூடாது. யோகி யார், அவயோகி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போது யோகிக்கு ஒரு நட்சத்திரம் வரும். சரி, யோகிக்கு மக நட்சத்திரம் வருது. யோகிக்கு மக நட்சத்திரம் வந்தாலும் அவயோகிக்கு என்ன நட்சத்திரம் வரும்? யாராவது சொல்லுங்களேன். அதுதாங்க சார். இல்லை, நட்சத்திரம் கரெக்டாக சொல்லுங்க. சூப்பர். ஒரு பேராசிரியர்கிட்ட போய் நான் கேட்குறேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சொல்லிடுவார், கண்டிப்பாக சொல்லிடுவாருங்கிற தெரிஞ்சு தான் கேட்குறேன். இது மாதிரி கரைச்சி குறைச்சி தான் கணக்குங்கிறது இப்போது மேசத்தில் ஆரம்பித்து அசுவினியில் ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் ஒரு சரளமாக தெரியணும். இப்போ கண்டகாத்திர நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சு போகிறது. திசாபுத்தி பலன் எடுக்கும்போது சும்மா அது உச்சமாயிடுச்சு, இது உச்சமாயிடுச்சு, அங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன், 1, 5, 9 திரிவோணத்தில் இருக்கிறேன், அதெல்லாம் வேலைக்காகாது. இப்போ அசுவினி முதல் பாதம் கண்டாதிர நட்சத்திரம், மகம் முதல் பாதம் கண்டாதிரம், மூலம் அதுதான். அதில் தான் கிரகங்கள் இருந்தால் எப்படி வேலை செய்யும் திசாபுத்தி எடுக்கணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் கதை இருக்குது, ராமாயண கதை, சாயங்காலம் வரைக்கும் கூட சொல்லலாம்.
அது வேண்டாம், அப்புறம் அடுத்த மீட்டிங்கில் பார்த்துக்கலாம். இப்போது ஆகிலி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4வது பாதம், கேட்டை 4ஆம் பாதம், ரேவதி 4ஆம் பாதம், இதெல்லாம் கண்டாத நட்சத்திரங்கள். இதில் கிரகங்கள் இருந்தால் எப்படி வேலை செய்யும் அதெல்லாம் பார்க்கணும். எடுத்தோன்னே இதில் வந்து இதில் சுக்கிர உச்சமாயிட்டார் மீனத்தில், வேண்டாம் லக்கணாதிபதி, இல்லைன்னா மேச லக்கணம், 2 7 அதிபதி. ஆனால் என்ன ஆவார், தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. 7ஆம் இடங்கிறது மனைவி, வாழ்க்கை துணை, இதெல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கண்டாந்திர நட்சத்திரம், அதாவது ரேவதி 4ஆம் பாதத்தில் அந்த சுக்கிரன் இருந்தால் அதையெல்லாம் யோசிக்கணும். கண்டாந்திர புள்ளியை கொஞ்சம் பார்த்து பலன் சொன்னோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் இந்த யோகி நட்சத்திரம், அவயோகி நட்சத்திரத்தை நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். யோகி நட்சத்திரத்தில் ஒரு நண்பனையோ, ஒரு நமது வாழ்க்கை துணைவையோ, இல்லை பெண்ணென்றால் வாழ்க்கை துணைவரையோ, இல்லை வேலையாட்களையோ, யார் வேணாலும் இருக்கட்டும், யோகியினுடைய நட்சத்திரத்தை ஒரு வாழ்க்கை துணைவராகவோ வாழ்க்கை துணைவியாகவோ, இல்லை நம்மளை ஆஃபீஸில் நம்மளை விட நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு பையன் கூட யோகியாக தான் வந்து உட்காருவான். அவன் தான் பார்க்க முடியும். ஒரு ஆஃபீஸில் நல்ல பையனாக அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, சார் கூட எத்தனையோ டீம் எடுத்து நிறைய பில்டிங் பண்ணுறாரு, எத்தனையோ ஸ்ட்ரக்சர் பிளானு, எத்தனையோ வாஸ்து பிளானு எல்லாம் போடாது. இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய பிஏ, அவருக்குன்னு ஒரு பிஏ இருப்பாங்க இல்லையா, அந்த பிஏ வந்து ஒரு பையன் விசுவாசமாக இருக்கிறான் அப்படின்னா அந்த இவருடைய யோகி நட்சத்திரமாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்போ இதுவே எப்படின்னா ஒரு நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது, இப்போ ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது, ஏன் அந்த யோகியினுடைய நட்சத்திரத்தை ஒரு வாழ்க்கை துணைவிக்கோ வாழ்க்கை துணைவிக்கோ எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய. இந்த மாதிரி சில நிறையா விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ கிரகங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் நிறைய பக்கம் சொல்லிட்டேன். இப்போது நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். இப்போ சந்திராஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் இடம், இப்போது மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல 8க்குரிய லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் தகவல். மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் 8க்குரிய நட்சத்திரம் எந்தெந்த லக்கணத்துக்கு இருக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மிதுன லக்கணம் எடுத்துக்கலாம். மிதுன லக்கணத்துக்கு யார் இருக்கிறா? பூச நட்சத்திரம் 8க்குரிய நட்சத்திரம் இருக்குது. இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா கன்னியில் கூட 8க்குரிய நட்சத்திரம் இருக்குது. ஏன் கன்னிக்குள்ளேயே இருக்குது, கன்னிக்கு 2ஆம் இடத்துலேயே இருக்குது. இந்த மாதிரி நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் அந்த திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் எனது அடுத்த ஒரு நல்லதொரு தருணத்தில் என்னுடைய உரையை தொடங்க இருக்கும் முன் இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது அன்பு நண்பர் உயர் திரு கன்னியப்பன் சார் அவர்களுக்கு மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா தன்னோட அனுபவ கருத்துக்களை மிக அருமையாக அற்புதமாக கொடுப்பாரு. இப்போ போன வாரத்தில் ஐயா ஒரு இதில் நம்ம ஈரோடு மணிகண்டராஜ் மீட்டிங்கில் போய் அவர் போர்டில் ஓட்டு எழுதிட்டு இருந்தார். அவரை நான் ஏதாச்சும் வந்து பார்த்தேன், என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன், போட்டு பட்டை கிளப்பிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்து சரி ரைட்டு ஓகே அங்கேயும் போயிட்டு இருக்கு அப்படின்னு நல்ல விளக்கமான ஒரு இது கொடுத்துருந்தாரு. நான் கடைசி வரைக்கும் பார்த்தேன். இந்த மாதிரி சில கருத்துக்கள் வந்து அனுபவ கருத்துக்களை ஐயா ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அனுப்பிக்கிறேன்.